அண்மைச் செய்தி. நீட் முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜூலை 7ஆம் தேதிக்குள் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீட் முறைகேடு தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவிடம் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 7ஆம் தேதி வரை மாணவர்கள், பெற்றோர் புகார் அளிக்கலாம் என மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் முறைகேடு புகார்கள் மட்டுமின்றி பரிந்துரைகள், கருத்துக்களையும் இந்த குழுவிடம் சொல்லலாம் என்று கல்வி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. புகார்கள், கருத்துக்களை தெரிவிப்பதற்கான இணையதள முகவரியையும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடை செய்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. நீட் முறைகேடு தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவிடம் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 7ஆம் தேதிக்குள் இந்த புகாரை கொடுக்க வேண்டும் என்றும், மாணவர்கள், பெற்றோர் என்று யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் நீட் முறைகேடு புகார்கள் மட்டுமில்லாமல் பரிந்துரைகள், கருத்துக்களையும் இந்த குழு மூலமாக தெரிவிக்கலாம் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் புகார்கள், கருத்துக்களை தெரிவிப்பதற்கான இணையதள முகவரியையும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. நடந்து முடிந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் ஏற்பட்டதால் பெரும் சர்ச்சை எழுந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் நீட் முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீட் முறைகேடு தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவிடம் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புகாரை வரும் ஜூலை 7ஆம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பையும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. மாணவர்கள், பெற்றோர் என யார் வேண்டுமானாலும் ஜூலை 7ஆம் தேதிக்குள் இந்த புகாரை வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் நீட் முறைகேடு புகார்கள் மட்டுமல்லாமல் பரிந்துரைகள், கருத்துக்களையும் சொல்லலாம் என்றும், புகார்கள் மற்றும் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான இணையதள முகவரியையும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீட் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் புகார் அளிக்க ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவிடம் நீட் முறைகேடு தொடர்பான புகாரை கொடுக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் அது தொடர்பான இணையதள முகவரியையும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் ஜூலை 7ஆம் தேதிக்குள் புகார் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, மிக முக்கியமான ஒரு ஏற்பாட்டை நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் செஞ்சிருக்காங்க. புகார் கொடுக்கலாம் நீட் முறைகேடு தொடர்பா அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சகத்தோட அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிற அம்சங்கள் என்ன, விவரம்? தினந்தோறும் மாணவர்கள் புகார் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றம் மற்றும் பல்வேறு உயர்நீதிமன்றங்களிலே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர தினசரி மாணவர்கள் போராட்டமும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு புகார்கள் குவிந்த பிறகு தற்போது மத்திய அரசு இதற்கான வசதியை அறிவித்திருக்கிறது. இதுவரை புகார் அளிக்காதவர்கள் யாராவது இருந்தால் அவர்களும் புகார் அளிக்கலாம் என்கிற வகையிலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீட் விவகாரத்திலே நாம் பார்த்து வருகிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. குழப்பங்கள் அதிகரித்து சிக்கல்கள் மேலும் தீவிரமாகி கொண்டே போகின்றன. நீட் தேர்வு தொடர்பாக சிபிஐ தற்போது பீகார், ஜார்க்கண்ட், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே போலீசார் நடத்திய விசாரணை தொடர்பான விவரங்களையும் சேகரித்து அவர்கள் அதன் அடிப்படையிலே கூடுதல் விசாரணைகளை தற்போது சிபிஐ குழு மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர நாடாளுமன்றத்திலே இந்த விவகாரத்தை எழுப்ப வேண்டும் என இன்று மக்களவை தலைவரான ராகுல் காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இன்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி அளிக்கவில்லை. குடியரசுத் தலைவர் உரை மீதான அவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. அந்த சமயத்திலே அனைத்து விவகாரங்கள் தொடர்பாகவும் விவாதம் நடத்தலாம், நீட் தொடர்பாகவும் அந்த விவாதத்திலே பேசலாம் என சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பிட்டார். ஆனால்
காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பின்னர் விவாதம் நடத்தலாம், முதலிலே நீட் தொடர்பான விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார்கள். ராகுல் காந்தி புதிதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு வந்திருப்பவர் எழுந்து நின்று இது மாணவர்களுடைய எதிர்காலம் தொடர்பான விவகாரம், ஆகவே இதை பற்றி மத்திய அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைவருமே அக்கறையுடன் இருக்கிறார்கள் என்பதை காட்டும் வகையிலே விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கோரிக்கை ஏற்கப்படாததால் முதலிலே மக்களவை எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கங்களுக்கிடையே 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் நாள் முழுவதுக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறுவதற்கான முதல் நாளிலேயே மக்களவை முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. அதே போல மாநிலங்களவையிலும் முதலிலே 12 மணி வரை ஒத்திவைப்பு நடைபெற்றது. பின்னர் நாள் முழுவதுக்கும் அவையை ஒத்திவைக்க வேண்டும் என்கிற சூழல் ஏற்படும் நிலையிலே எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் 12 மணி, அதன் பிறகு 2 மணி என்று இதுவரை 2 முறை ஒத்திவைப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. இன்னொரு புறம் இன்று கூட்டத்தொடர் தொடங்கும் முன்னரே ராகுல் காந்தி நீட் விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தார். அதே போல இந்தியா கூட்டணிகளைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் அதையே வலியுறுத்தி வருகின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சௌகதா ராய் ஒருபடி மேலே போய் ஒத்திவைப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு விவாதம் நடத்த வேண்டும், அதே சமயத்திலே கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார். கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் எப்படி மக்களவை உறுப்பினர் பதவி பிரமாணத்தின் போதும் அவர் அமைச்சர்களாக அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் எப்படி மக்களவையும் சரி மாநிலங்களவையிலும் சரி எதிர்ப்பு கிளம்பியது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீட் என எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். தர்மேந்திர பிரதான் வேறு வழியின்றி தற்போது விவாதத்துக்கு நாங்கள் முன் வருகிறோம், மாணவர்கள் புகார்களை அளிக்கலாம் என்று பல்வேறு விஷயங்களை சொல்லி வந்த போதிலும் நீட் சிக்கல் அரசுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக உருவாகி இருக்கிறது. ஒரு புறம் மாணவர்கள் போராட்டம், இன்னொரு புறம் உச்சநீதிமன்றத்திலே பல்வேறு மனுக்கள் நிலுவையில் உள்ளன. அடுத்த மாதம் அது தொடர்பான விசாரணை நடைபெற இருக்கிறது. ஒரு புறம் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர நீட் முதுநிலை தேர்வும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே இந்த விவகாரம் குறித்து விரிவான விவாதம் தேவை என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். இன்று மக்களவை முடக்கியிருக்கிறார்கள், மாநிலங்களவையும் முடக்குவதற்கான சூழல் இருக்கிறது. இப்படியே போனால் 2 அவைகளிலுமே சரி, நாடாளுமன்றத்தில் வேறு எந்த அலுவலகையுமே விவாதத்துக்கு கொண்டு வருவதோ அல்லது பரிசீலனை செய்வதோ அரசுக்கு கடினமாக போய்விடும். ஆகவே நீட் விவகாரம் நாடாளுமன்றத்திலே அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. பிரியதர்ஷினி, நீட் முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. ஜூலை 7ஆம் தேதிக்குள்ள பெற்றோர் மற்றும் மாணவர்கள் இது தொடர்பாக புகாரை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான முழு விவரங்களையும் சொன்னதற்கு நன்றி கணபதி.